வல்லவன் படத்தோட கதையையே நயன்தாராவுக்காக மாத்துன சிம்பு வருத்தப்பட்டு உண்மைய போட்டு உடைச்ச காதல் சந்தியா. நடிகர் சிம்புவோட 42வது பிறந்த நாள் பிப்ரவரி 3ஆம் தேதி கொண்டாடப்படுது. இயக்குனரும் நடிகருமான ராஜேந்தரோட பையன் தான் சிம்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். அப்பாவ மாதிரியே இயக்கம், நடிப்பு, இசை, பாடல்களை பாடுறது அப்படின்னு எல்லாத்துலயுமே சிம்புவும் சகல கலா வல்லவன் தான். தமிழ் சினிமாவுல சிம்பு மாதிரி வித்தியாசமான ஸ்டெப் போட்டு டான்ஸ் ஆடுறது மத்த நடிகர்களால முடியாது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு எம்மாடி ஆத்தாடி நலம் தானா அப்படின்னு ஒரு காலத்துல வல்லவனா இருந்தாரு சிம்பு. மறுபடியும் அவர் அப்படி அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்துல பார்க்கலாம் அப்படின்னு ரசிகர்கள் வெறித்தனமா காத்துக்கிட்டு இருக்காங்க. சிம்புவோட பிறந்த நாளை முன்னிட்டு 3 படங்களோட ஹாட் அப்டேட்டுகள் வெளியாக போறதா தகவல்கள் கசிஞ்சிருக்கு. டிராகன் படத்தோட இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்துல ஒரு படம், பார்க்கிங் இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் கூட ஒரு படம், அப்புறம் ரொம்ப வருஷமாவே சிம்புவோட பிரம்மாண்ட படத்தை இயக்க காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய தேசிங்கு பெரியசாமி இயக்கத்துல உருவாகக்கூடிய படத்தோட அப்டேட் அப்படின்னு 3 சம்பவங்கள் வர காத்துக்கிட்டு இருக்கு. நடிகை நயன்தாராவும் தன்னோட டெஸ்ட் படத்தோட ஓடிடி ரிலீஸ் அறிவிப்ப வெளியிட இருக்காங்க. இந்த நிலையில வல்லவன் படத்தோட கதையையே மாத்துன கதைய 6 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப் சேனல் ஒண்ணுக்கு கொடுத்த பேட்டியில காதல் சந்தியா சொல்லிருக்காங்க. இப்போ அத சிம்பு ரசிகர்கள் சோசியல் மீடியாவுல அதிகமா ஷேர் பண்ணிட்டு வராங்க. காதல் அழிவதில்லை படத்துல சிம்புவுக்கு ஜோடியா நடிச்ச நடிகை சார்மிய சிம்பு காதலிக்கிறதா ரூமர்கள் கிளம்புச்சு. அதுக்கு பின்னாடி அலை அப்புறம் விண்ணை தாண்டி வருவாயா படங்கள்ல நடிக்கும் போது த்ரிஷா கூட கிசுகிசுக்கள் ஆரம்பிச்சது. ஆனா நடிகர் சிம்பு நடிகைகள் நயன்தாரா அப்புறம் ஹன்சிகாவை காதலிச்சதுக்கு பின்னாடி பிரேக்கப் பண்ணது எல்லாமே வெளிப்படையா தெரிஞ்ச ஒண்ணுதான். அந்த 2 முன்னணி நடிகைகளும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா சிம்பு இப்பவும் டிராகன் படத்துல ஏண்டி விட்டுட்டு போன அப்படின்னு சோக பாட்டு பாடிக்கிட்டு முரட்டு சிங்கிளாவே இருக்கிறாரு. ஈஸ்வரன் படம் வெளியானதுல இருந்தே சிம்புவுக்கு பொண்ணு பாக்குறதா ராஜேந்தர் சொல்லிட்டு வராரே தவிர, இதுவரைக்கும் சிம்பு யார கல்யாணம் பண்ணிக்க போறாரு அப்படின்னும், அவரு கல்யாணம் பண்ணிக்குவாரா மாட்டாரா அப்படிங்கறது எல்லாமே எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாத ஒரு தகவலா தான் இருக்கு. காதல் படத்துல பரத்துக்கு ஜோடியா நடிச்ச சந்தியா சிம்புவோட வல்லவன் படத்துல அவருக்கு ஃப்ரெண்டா நடிச்சிருப்பாங்க. ஆரம்பத்துல சிம்பு தான் கிட்ட சொன்ன கதை என்ன அப்படின்னா, சிம்புவுக்கு ரீமாசன் அப்படிங்கிற ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. நான் நெருங்கின நட்பு கொண்டவள். ஆனா அது பிடிக்காம பொசசிவ்னஸ் காரணமா தான் கிளைமேக்ஸ்ல என்ன கடத்தக்கூடிய காட்சிகள் எல்லாமே இடம்பெற்றிருக்கும். ஆனா கடைசியில என்கிட்ட சொன்ன கதையையே சிம்பு மாத்தி எடுத்துட்டாரு அப்படின்னு காதல் சந்தியா பேட்டி ஒண்ணுல சொல்லியிருக்காங்க. அந்த சமயத்துல தான் நடிகை நயன்தாராவும் சிம்புவும் காதலிக்க ஆரம்பிச்சாங்க. வல்லவன் படத்துக்குள்ள நயன்தாரா வந்த நிலையில தான் படத்தோட கதையையே மாத்தி படம் மன்மதன் அளவுக்கு வெற்றி பெறாம போயிடுச்சு அப்படின்னும் சிம்பு ரசிகர்கள் அந்த காட்சிய ஷேர் பண்ணி ட்ரோல் பண்ணியிருக்காங்க.